கிட்டத்தட்ட இந்த டங்ஷன்ற பிரச்சனையில் 65 நாளாக போராடி ஒரு தீர்வு காணணும்னு நாங்கள் ஒரு 1,00,000 பேருக்கு மேலே நடைப்பயணத்தை மேற்கொண்டு வந்தோம். இதில் அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வல்லாளவட்டின்ற கூட்டத்தில் நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும், நல்ல விதமாக பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடுங்க, உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும்னு சொன்ன வார்த்தையை வச்சு நாங்கள் அதை தமிழக பொங்கலும் கொண்டாடினோம். இதுவரை எங்களுக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாத நபர்களை இப்போ பாரதிய ஜனதாவிலிருந்து ஒரு 10 நபர்களை அவங்க அழைத்து டெல்லி செல்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஒருபோக சாவடி விவசாயிகளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவர்கள் அவர் போகிறதுனால எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அவங்க போன ஒரு நல்ல விஷயத்துக்கு பாரத பிரதமர் அவர்கள் நல்ல தீர்ப்பு வழங்கி அவர்களை வழி அனுப்பி வைத்தால் நாங்கள் பெருமடியை ஏற்றுக்கொள்வோம். அப்படி தவறான லைனில் போய் எந்த ஒரு தீர்வு கண்டு வந்தாலும் அதை எதிர்கொள்ள எந்த விதத்திலும் தயங்க மாட்டோம். ஒருபோக சாவடி மட்டும் இல்லை, தமிழகம் எங்கும் போராட்டம் கொந்தளிக்கும். இது எந்த விதமான கருத்து வேறுபாடோடு இல்லை, எங்களோட உணர்வு பூர்வமான என்னுடைய வெறியோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நாங்கள் மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் அனைத்து பிள்ளை குட்டிகளை கூப்பிட்டு அரும்பாடுபட்ட இந்த கூட்டத்தை சீர்குலைக்கணும்ன்ற சதித்திட்ட செயலாக இருக்கும்னு பயந்து தான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு அவங்களை தாமதம் நிப்பாட்டியவர்கிட்ட கேள்வி கேட்கணும் வந்தோம். அதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போயிட்டாங்க. அது வாசி தான் நாங்கள் இந்த ஊடகங்களுக்கு நாங்கள் இப்போ பேட்டி கொடுக்குறோம். மத்திய அமைச்சரை சந்திக்கிறதுக்காக ஒரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருந்ததுக்கு நாங்கள் எந்த ஒரு ஒட்டுமொத்த கருத்தும் இதுவரை எடுக்கலை. அவங்க எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து எங்கள உறுப்பினர்களை அவங்க தேர்வு பண்ணலை. ஒரு விவசாயிகள்ன்ற அவங்க ஏர்போர்ட்டில் அவங்க கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதுக்கான சான்று தகவல் வரலைன்னு நாங்கள் பொறுத்து இருக்கோம். இப்போ தேவையில்லாத இந்த ஊருக்காரவங்க மேலூரில் இருக்காங்க, மேலூரில் இருக்கவங்க கிடார்பேட்டில் இருக்காங்க, இப்படிப்பட்ட ஆளுகளை தான் அவங்க கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்கள் ஊர் நபர்கள் இதில் போராடின முக்கியமான நபர்கள் யாரும் இதில் பங்கெடுக்கவில்லை. ஏன்னா இதில் விவசாய சங்கத்தில் முக்கியமாக இருந்து தலைவர் செயலாளர் முழுமையாக போராடினவங்க இதில் யாரும் உள்ள போகல, யாரும் போகல. இதுல எந்த ஒரு தீர்வு கண்டாலும் எங்களுக்கு போறவங்க எங்க சொந்தக்காரவங்க தான். நல்ல தீர்வு கண்டு வந்தா மனமகிழ்வோட ஏத்துக்கிடுவோம். தவறான முடிவுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த போராட்டம் விண்ணை முட்டு அளவுக்கு போராடுவோம். பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வல்லாளவட்டியில் நடந்த கூட்டத்தில் ஒருவச்சாவடியினுடைய விவசாயிகள் ஒருங்கிணைச்சு நீங்களா ஒரு முடிவெடுத்து ஒரு 5 பேர் மட்டும் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அவங்களை இதுவரை எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவங்களை அசிங்கப்படுத்துகிற நிலைமைக்கு இதுவரை நாங்கள் காத்திருக்கோம். அவங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்காம இப்போ எந்த ஒரு இதில் உள்ள இறங்கி வேலை பார்க்காத பயில்களாக கூப்பிட்டு போகிறாங்க. இந்த தீர்வு எந்த விதத்தில் கூட்டு போகிறாங்கன்னு எங்களுக்கு எதுவுமே மனநிலை சரியில்லாமல் நாங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த தீர்வு எந்த விதத்தில் கண்டாலும் நல்ல தீர்வாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம்.